திருவருகை காலம் 3வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா 3:10-18 வரை உள்ள அருள்வாக்குகள். வசனம் 17. அவர் சுலகை கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்று திருமுழுக்கு யோவான் வரப்போகும் தீர்ப்பை குறிப்பிடுகிறார். நாம் கோதுமை மணியா அல்லது பதரா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. மாண்புமிகு மன்னர் வரும்போது கோதுமையை பதரிலிருந்து பிரித்தெடுப்பார். 3 குழுக்கள் திருமுழுக்கு யோவானிடம் வருகிறார்கள். 1 மக்கள் கூட்டத்தினர், 2 வரி தண்டுபவர்கள், 3 படை வீரர்கள். 1 மக்கள் கூட்டத்தினர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்வி சாதாரணமாக பங்குத்தளத்தில் திருவிழா வந்தால் பங்கில் உள்ள ஒவ்வொரு அன்பியமும் குழுவினரும் கேட்கின்ற கேள்விதான். இந்த கேள்வி செயல் திட்டத்தை முன்னிறுத்தும் கேள்வி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவான் 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவு உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். பகிர்வு மனப்பான்மை ஒருவரை ஆண்டவரின் வருகையின் போது கோதுமை மணியாக அடையாளப்படுத்தும். மிக குறைவாக வைத்திருப்பவர்கள் இருக்கின்ற சமூகத்தில் அதிகமாக வைத்திருப்பவர் மட்டும் திருப்திகரமாக வாழ்ந்தால் கடவுள் வரும்போது மன்னிக்க மாட்டார் என்ற சமூக நற்செய்தியை நமக்கு லூக்கா தருகிறார். 2. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த வரி தண்டுபவர்கள் ரோமை அரசுக்காக யூதர்களிடம் வரி வசூலித்து கொடுப்பவர்கள். வரிக்கு மேல் அதிகம் பெற்று சொகுசு வாழ்க்கை நடத்தினர். எனவே யூதர்கள் அவர்களை வெறுத்தனர். உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேலாக எதையும் தண்டாதீர்கள் என்று யோவான் அவர்களுக்கு சொல்லுகிறார். வரி தண்டுபவராய் இருப்பது பாவம் அல்ல. எனவே நேர்மையான தொகையை வரி தண்டினால்தான் நீங்கள் கோதுமை மணியாக ஆண்டவர் வருகையின் போது கருதப்படுவீர்கள். 3. படை வீரர்களும், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்று மொழிகிறார். உங்கள் வாழ்க்கை சூழலில், அவரவர் வாழ்க்கை சூழலில் என்னென்ன வேலை செய்கின்றோமோ அவற்றை நேர்மையுடனும் நீதியுடனும் செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. இந்த 3 குழுவினரிடத்திலும் எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றே ஒன்றுதான், மனமாற்றம். மனம் மாறுவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு அருளப்படுகிறது. திருவருகை காலத்திற்கு திருமுழுக்கு யோவான் அறிவித்த நற்செய்தி நம் காதில் ஒலிக்கிறதா? இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. மனம் மாற்றம் அடைந்தால் நமக்கும் மகிழ்ச்சி, கடவுளுக்கும் மகிழ்ச்சி. இந்த 3 குழுக்களில் எந்த குழுவினரில் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் உங்களிடம் கேட்பதெல்லாம் நீதியான வாழ்வு, நேர்மையான செயல். நீங்கள் ஆசிரியராக, போலீஸாக, செவிலியராக, மருத்துவராக, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக, முதலாளியாக, ஐடி ஹப்பில் டீம் லீடராக, நிலம் வாங்கும் விற்கும் தரகராக, கல்வி கார்ப்பரேட் நிறுவனத்தில் மேலாளராக, கருப்பாக, சிவப்பாக, மாநிறமாக, பழுப்பு நிறமாக, எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை கடவுளின் வருகையின் போது நீங்கள் கோதுமை மணியா அல்லது பதரா என்று எது வேற்றுமைப்படுத்தி காட்டும் என்றால் உங்கள் நேர்மையான செயல். கோதுமை மணியாக இருந்தால் நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம், பதராக இருந்தால் அணையா நெருப்பிலிட்டு சாம்பலாக்கப்படுவோம். ஆமீன்.